டேய் என்னங்கடா தேசிங்க ராஜா 2ன்னு கண்ட கருமத்தை காட்டுறீங்க? என்னது நான் இல்லாம தேசிங்க ராஜா 2வா? எப்படிரா? இந்த கருமத்தை நான் எதுக்கடா உட்காந்து பார்க்கணும்? எந்திரிச்சு போறேன்டா. ஏய் அங்க படம் நல்லா இல்லைன்னு தானே இந்த வீடியோக்கு வந்த? பார்க்குற படம்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. மாப்பிள்ள சத்தியமாக சொல்கிறேன்டா, இந்த படத்தை முழுசாக பார்த்தவனுக்கு கின்னஸே கொடுக்கலாம்டா. விடுறா, படத்தை பார்த்து எனக்கே கின்னஸ் கொடுக்கலான்னா எடுத்தவனுக்கு என்னத்தை கொடுப்ப? இந்த தேசிங்க ராஜா 2 படத்தோட ட்ரெய்லர் வரப்பயே கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. தேசிங்க ராஜா 2 இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேசிங்க ராஜா அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தோட பேரை அடித்து உடைக்க போது இந்த படம். கண்டிப்பாக படம் வந்துட்டு ரொம்ப 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 மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த படம் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப மோசமாக இருந்துருச்சு. ஏதோ ஒரு படத்தை எடுக்கலாமேன்னு எடுத்து இந்த படம் எப்படியும் கண்டிப்பாக ஓட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு சரி இந்த கருமத்துக்கு தேசிங்க ராஜா 2ன்னு வச்சாவது லைட்டாக கல்லா கட்டிடலான்னு பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சற்றும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எவனும் வந்து படத்தை பார்க்கல. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். சரி இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நாம பார்த்தாச்சு. ஒரு ரோஸ்ட் ஒன்று போட்டுருவோமா? நாத்துக்கு இவ்வளவு கோபப்படுறானுங்க, அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஒரு படம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு கதைன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ஒரு கதையே இல்லாமல் ஒரு ப்ளூ ஃபிலிம் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேசிங்க ராஜா 2 கூட எடுக்கலான்னு இந்த படம் பார்த்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம புகழ் வர்ணஜாலமாக என்ட்ரி கொடுக்குறாப்ல. எல்லாரும் நெருப்பாருங்க. பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இவ ஒரு பொண்ணு. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு. அவனுக்கு நடுவுல நடக்கிறது ஒரு பாணி பட்டு போ. அது கலிங்க போர் புலி. அது ஒரு கலிங்க போர்மா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் குக்கு வித்து கோமாளிலேயே குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடணும். அங்கேயே 4 சவுண்ட் எஃபெக்ட் போட்டாதான் இந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகும். பரிதாபம் பட்ட சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் இங்கே வேவாதடி. அதையே தான் நானும் சொல்றேன். உங்க சாம்பார் சாதம்லாம் இங்க வேகாது. நம்ம ஹீரோட என்ட்ரிக்கு மலர் தூவி வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவன் அந்த பொண்ணோட செயினை திட்டு ஓடிடுறான். இப்ப அவன் செயின் அடிச்சுட்டு போனதுக்கும் நீ இந்த டைலாக் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது நம்ம புகழ் வந்துட்டு A1 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், நம்ம விமல் A2 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேத்துக்குள்ள ஆகவே ஆகாது, அடிச்சுப்பாங்க. அதான் கான்செப்ட். ஏமா என்னம்மா இதெல்லாம் ஒரு கான்செப்டாமா? இங்க பாருங்க, இத க்ளோஸ் அப் போயிங்க. பாருங்க சிலிர்த்து எழுங்க. காமெடி ஜி காமெடி. சேட்ட எஸ் பாஸ் சாட்டை கொடுங்க. இந்தாங்க சாமி. இப்ப அந்த செயினை அடிச்சிட்டு வந்தான்ல அவன் யாருன்னா இந்த புள்ளையோட புருஷன். அவன் புருஷனா? சைனா வாங்கி கொடுங்க மேடம். என்ன எலவு ஸ்கிரிப்டடா இது? எப்படிடா இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைச்சு எழுதுனீங்க? சரி அது ஒரு கன்றாவி அப்படின்னா A2 போலீஸ் ஸ்டேஷன் மேல ஒரு ஜோக்கர் கும்பலே படையெடுத்து வருது. வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல. ஆனா லூசு மாதிரி பேசிக்கிறாங்க. எப்போதும் எங்களோட ராஜியா எங்க கிட்ட வச்சுக்கிட்ட ஆடுவே பூட்டியா. சும்மா வாழ வர கட்டி சொல்றேன். இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்களே, அதுக்கு இவனுங்க ஏதாவது ஒன்று போடுவானுங்களே. குண்டா சோறு சட்டி சோறு. நீ வந்து நின்னா அவுத்துருவோம். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. ஓபன் சனுக்கு நான் இருக்கிற முந்தானி. நீ சும்மா இருடி குண்டு குந்தானி. இவங்க ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஹிந்திக்கார கும்பல் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்கள இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சமைக்க அனுப்பி அந்த காசை இவங்க வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஹீரோவோட ஃப்ரெண்டா. இவர் வந்துட்டு ரவுடியிலேயே ரொம்ப நல்ல ரவுடி. ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் ஒரு சேட்ஜி கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த பொண்ணு இருந்துகிட்டு ஏண்டா அறிவு கட்ட கூமுட்ட நீ லாஸ் பண்ணதுக்கு எங்க பஞ்சொத்த நான் ஏண்டா எழுதி தரணும்னு கேள்வி கேட்கும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தப்புலன்னு தோணுது. என்ன சொல்ல வர சத்யா? என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கொடுத்த இவரு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணுக்கு இவர் மேல லவ் வந்துடும். அடக்கழுத இந்த லவ் வந்தது கூட எனக்கு பெருசா தெரியலப்பா. பின்னாடியே ஒரு பாட்டு வந்துச்சு பாரு. நீ யாரு பெத்த மாய வித்த காரி. காரி மூஞ்சிலே துப்பிடுவேன், கம்முன்னு இருந்துக்குங்க. ஒரு படத்துல காமெடியன் வராரு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சிரிப்பாவது வரணும். ஆனா இந்த படத்துல காமெடியன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம புகழ் வந்தாருன்னா
வெறுப்பு தான் வருது. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? மார்க்கெட் பாண்டி அப்படிங்கிற ஒரு ரவுடியை யாரோ ஒருத்தர் மர்கையா பண்ணிடுறாங்க. மர்கையா பண்ணவன் ஏதோ ஒரு பெரிய கையா இருப்பானோ அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு குடிகாரன். மார்க்கெட் பாண்டியை போட்டு தள்ளத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கொந்தளிக்கிறாப்ல. இவன் என்னடா மோஷன் வராமல் முக்கிற மாதிரி இந்த முக்குறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு மினிஸ்டரோட பையனை போட்டு தள்ளிடுவாங்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தோமா நம்ம ஹீரோவோட லவ்வரான் சந்திரலேகா. முன்னாள் வேளாண் கல்லூரி ஸ்டூடெண்ட். நீ லவ் பண்ணியே அந்த சந்திரலேகா தான். இந்த மார்க்கெட் ரவியை போட்டு தள்ளனால அவன் தலையை மட்டும் தனியாக தூக்கிட்டு போய் வச்சிட்டு இருப்பான். அவன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த தலையை கொடுப்பான். அதே சமயத்தில் இவனுங்க தலைகறி வேற ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இவன் கொண்டு வந்து தலையை வச்சதும் கொண்டு போய் வீட்டில் கூட அனுப்பி வைப்பாங்க. ஏண்டா உங்களுக்கு ஆட்டு ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கும் மனுஷ ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கும் கூடவாடா வித்தியாசம் தெரியாது? சார், நான் சின்ன வயசுலேருந்து காமெடி படமாக பார்த்து வளர்ந்த ஆளு. இவங்க இதெல்லாம் கொண்டு வந்து காமெடின்னு சொல்கிறப்ப வெறி ஆகுது சார். வாழ்க்கையில உன்னை நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த கடவுள் உன்னை சந்திக்க வச்சுட்டானே. சரி, அது கிடக்கட்டும். மூடிக்கிட்டு போய் மினிஸ்டர் பையன் வந்து கேஸ் அட்டன் பண்ணிட்டு போனோம், அதுக்கு ஒரு நல்ல பிளானாக போடுப்போ. இந்த பக்கம் நம்ம புகழ் தலையை தொலைவிட்டு இருக்காரு. இவங்க பண்ணுறதெல்லாம் தான் எரிச்சல் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா 2 நாயை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு மைண்டு வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் எரிச்சல் பண்ணுறாங்க. இவனுக்கு கூட நாமளும் தேடுற மாதிரி நடிக்கணும், இல்லைன்னா பாலும் பிஸ்கெட்டும் தரமாட்டாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. இதுக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் தெரியுமா? அதுவும் நம்ம புகழ் தான். என்ன பிச்சில் கொஞ்சம் வேலைப்பாடு பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஓ, அதனால தான் இந்த நாய் வாய்ஸு கூட அவ்வளோ கிரிஞ்சா இருக்குதா? தம்பி டீ கடைங்க வா. தலைய பாத்தியாப்பா? டெய்லி தலை வரும்போது தலையை பார்த்துட்டு தானே. டோரா டோரா பேச்சு கேட்க போனா உங்க அம்மா சிலக்கு. உங்க அம்மா தான் கிளக்கு. நான் சும்மா பிச்சு முத்துக்கிட்ட தமாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தமாஷா இருக்குது. அந்த தலையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஏட்டு தான் சாப்பிட்டாருன்னு சொல்லி அவரை போய் செக் பண்ணி இல்லை அவர் ஆட்டுத்தலை தான் தின்னாருன்னு கேவலமா, இவ்வளோ கேவலமா ஒரு சீன் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சீன். வினோதமான ஜந்து எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. பயமுறுத்துறீங்களா புலி? என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவானா? வெறுத்து போய் ஒன்று சொல்கிறேன், இந்த டிவி ஷோவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க, இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சினிமாக்குள்ளே கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் இப்படி தான் கேனத்தனமான டைலாக்ஸாக கேட்க வேண்டியது இருக்கும். நம்ம மினிஸ்டரோட சன்னை வந்துட்டு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு கோர்ட்லேருந்து மறுபடியும் கூப்பிட்டு போகணும். அதுக்கு பிளான் ஒன்று போடுறாங்க. சார், ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்தந்த வழியில் பாதுகாப்பு இல்லை சார், இந்த வழியில் தான் பாதுகாப்பு இருக்குது, அந்த வழியில் தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் தானே பிளானை போடணும். நம்ம தலைவன் காரு மாற்றி கூப்பிட்டு வரதெல்லாம் ஒரு பிளான்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் இவங்க ஹெலிகாப்டர் வச்சு வாட்ச் பண்ணிட்டு வருவாங்களாம். பப்ளிக் எந்த டவுட்டும் வராதான். இவங்களும் என்னென்னமோ பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பணம் போற வண்டியில படுத்துட்டு வந்து இவனை பணமாக்கிட்டு பைக்ல ஏறி கிளம்பி போயிருவாரு. ஏங்க, அவன் பைக்ல தானங்க போறான், சேஸ் பண்ணி பிடிக்கலாம்ல. அது அனாவசியம். படம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கான். இன்டர்மிஷன் போட்டிருக்காங்க. நம்ம மினிஸ்டர் ஒரு பையன் சத்தத்துக்கு பழி வாங்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சுன்னு இருக்க சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அங்க போய் காருக்குள்ள இருந்து காட்டெருமை மாதிரி இறங்கின இவங்களும் காமெடி பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. பல்லாவரம் குள்ளமணி ரொம்ப கஷ்டம்தான். இவங்கெல்லாம் வந்து கடுப்பேத்திட்டு இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி நம்ம மொட்டை ராஜேந்திரன் வேற பெரிய தீவிரவாதி மாதிரி இறங்கி வந்த இவரு பிரியாணி பண்றவரு. பிரியாணி பண்றவன் ஏன்டா பீரங்கிலாம் தூக்கிட்டு வரான்? போட்டிருக்கேன் ஏற்கனவே பாம்பு போட்டுக்கிறேன், பாம்பு போடுறது எக்ஸ்பர்ட் நானே. சரி, இந்த மினிஸ்டருக்கும் போலீஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை தான் இந்த படம் போல. இப்படி தான் இந்த படம் போய் முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா நம்ம மினிஸ்டர் ஒரு அந்தரங்க வீடியோவை பேங்க் லாக்கருக்குள்ளே வச்சுருந்துருக்காப்ல. ஏன்டா பேங்க் லாக்கரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒரு விவஸ்தை இல்லையாடா உங்களுக்கு? அது கிடக்கட்டும் கழுத, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எங்கடா சத்யா, அவனை போடுதான் நாங்க வந்துடுவோம். ஏதா இருந்தாலும் வெளியே போய் லைட் ஹவுஸ் கிட்ட நில்லுங்க, நானே வரேன். பசங்க இருக்க கோத்துல போட்டுட்டு போறானுங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும்னு வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சத்யாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஹீரோயினோட தங்கச்சியும் சத்யாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தனியா ஃபீல் பண்ணி டூயட் பாடிடாதீங்க, ஜனங்க தாங்க மாட்டாங்க. ஏதோ இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா மினிஸ்டரோட பையன் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு போட்டு தள்ளிட்டான். அவங்க தங்கச்சியை சத்யா தான் கொண்டுட்டான்னு இந்த பிள்ளை இவ்வளவு நல்லா நினைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ இவங்க எல்லாம் ஒரு கேங்கா சேர்ந்துட்டாங்களாம்.
நம்ம மினிஸ்டர் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கிற சிடி எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அதை தாங்க நாங்களும் கேட்குறோம். என்னங்க இது அநியாயமாக இருக்குது. பேங்க் லாக்கரில் சிடிலாம் வச்சுருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் அந்த லாக்கரை பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்கூல் பசங்க லாக்கர் மாதிரி வேறு இருக்குது. அங்கே எவனோ ஓட்டையை போட்டு அந்த லாக்கர் ஆட்டையை போட்டு போயிருக்கிறான். அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த குழிக்குள்ளே போய் தொலைவறாங்க. அப்படியே போய் பார்த்தா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஒரு நார்த் இந்தியன் 4 பேரை வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க தான் ஆட்டையை போட்டு போயிருக்காங்கன்னு. லாரி கடத்தினா ஒரு டிவிஎஸ் 50 ஃப்ரீயா கட்டிச்சு. வண்டி உள்ளே ஆர்சி புக் வைக்க மாட்டியா? நான் பஞ்சாப் போய் எப்படி விக்குது? டேய் அவங்கள பெரிய பவேரியா கேங். அவங்க இதுக்கு எங்க வச்சிருந்தீங்க? நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த நார்த் இந்தியன் காரனோட பாக்கெட்டில் ஜிபிஎஸை போட்டு விட்டுருக்காப்ல. இவங்களும் ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி பஸ் ஏறி போறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம புகழ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த குழியை இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கைத்த கட்டி உள்ள இறங்கிட்டு இருக்காரு. இவரு உள்ள இறங்கி நம்ம மதுரமுத்துவோட வெளியே வராங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கிற எனக்கே இவ்வளோ போர் அடிக்குது. ப்ரொடியூசர் எப்படியா இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணாரு. அப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அந்தரங்க வீடியோவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆதிவாசிங்க மாதிரி வேஷம் போட்டு நம்ம புகழ் அங்கே வந்து கடுப்பேத்தி அப்படி இப்படின்னு ஒரு கேவலமான கிளைமேக்ஸோட முடிக்கிறாங்க. இது லோட் பண்ணிருக்குடி. ஐயோ எங்கந்தியா பிடிச்சிங்க அவனை. லோ சுகர் வேற வந்துட்டியும் ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க. ஒரு படம் எடுக்கிறவங்க ஒரு படத்தில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லாலப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மெனக்கெட்டு பண்ணுறதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடம் நல்லா இருந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னா அதையும் எடுத்து காட்டியிருக்காரு நம்ம எழில். உங்களை அடுத்த ஒரு மிக மட்டமான படத்துடன் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.